ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மீட்டு கொண்ட மாத்திரத்தில் திரும்பவும் இஸ்ராயேல திரும்பவும் அந்த தேசத்தை கர்த்தர் கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோ அல்லது கீழ்ப்படியாமலோ ஏதோ சில காரியங்கள் நடந்திருக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய பாதுகாப்பு சுவர் இடிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நீங்கள் இடிந்து தரைமட்டமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திரும்பவும் கட்டுவேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க மனதளவுல இடிந்து உட்கார்ந்துருக்கலாம். மனதளவுல எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் பார்த்து உடைந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை திரும்ப கட்டுவேன், நான் திரும்பவும் கட்டுவேன். அல்லேலூயா. திரும்ப கட்டுவாங்க கர்த்தர் நம்ம. அல்லேலூயா. முதலாவது, தேவன் நமக்கு துணை நிற்கும் பொழுது என்ன நடக்குது? நாம் மீட்கப்படுகிறோம். இரண்டாவது, நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? மீண்டும் கட்டப்படுகிறோம். கட்டப்படுதல் என்றால் புதுசா கட்டப்படுறது. மீண்டும் கட்டப்படுதல்னா எங்க இடிச்சு கிடந்தோமோ, எங்க உடைஞ்சு கிடந்தோமோ, எங்க விழுந்து கிடந்தோமோ அங்க திரும்பவும் கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. எங்க அவமானப்பட்டோமோ அங்க திரும்ப கர்த்தர் நம்மை கட்டுவார்.